இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் அருள்மிகு கோமலாம்பிகை உடனுரை அருள்மிகு கோமலீஸ்வரர் திருக்கோயில், கோமலீஸ்வரன்பேட்டை, புதுப்பேட்டை, சென்னை ஆகும். இவ்வாலயமானது ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் விற்கும் பகுதியில் உள்ளது. கோவிலின் அருகே பஸ் நிறுத்தம் உள்ளது. ஆட்டோவிலும் எளிதாக சென்று வரலாம் இந்த ஆலயத்திற்கு. இக்கோயிலானது ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவத்தலம் ஆகும். அப்பொழுது இந்த ஆலயத்தை சுற்றி ஏராளமான மேய்ச்சல் நிலங்கள் இருந்தன. ஆலயமானது விருத்தாஷீரா நதிக்கரையில் உள்ளது. அது இப்பொழுது கூவம் ஆறு என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு தோன்றியுள்ளார். ஆலயமானது 5 நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது. ஸ்தல விருட்சம் மகாவில்வம் ஆகும். இது ஒரு அரிய வகை ஸ்தல விருட்சம் ஆகும். மேய்ச்சலுக்காக வரும் மாடுகளில் ஒரு பசுமாடானது எறும்பு புற்றின் மேல் தானாக பால் சொரிந்து கொண்டு இருந்தது. இதனை கண்ட மாடு மேய்ப்பவர்கள் மாட்டை விரட்டினர். மாடானது ஓடும் பொழுது மாட்டின் உதிர்பட்டு எறும்பு புற்று உடைந்தது. புற்றில் இருந்து இரத்தம் வடியத் தொடங்கியது. மனிதர்கள் பதறியபடி புற்றை நீக்கி பார்த்தபொழுது இறைவன் சிவபெருமான் சுயம்பு ரூபமாக அங்கிருப்பதை கண்டனர். கோ வழிபட்டதால் இறைவன் கோமலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். பின் இறைவனுக்காக சந்திரகிரி மன்னரால் 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலயமானது கட்டப்பட்டது. பிறகு சிறிது நாள் கழித்து ராஜகோபுரம் கட்டப்பட்டது. கோ என்றால் பசு. கோ வந்து வழிபட்டதால் கோமலீஸ்வரர் என இறைவன் நாமம் சூட்டப்பட்டார். அம்பாள் பெயர் கோமலாம்பிகை. இந்த ஆலயத்தின் தூண்களில் சிவலிங்கத்தின் மீது பசு பால் கறப்பது மற்றும் அரசன் இறைவனை வழிபடுதல் போன்ற சிற்பங்கள் உள்ளன. சித்தர் சக்கரை அம்மாள் இத்தலத்து இறைவனை வழிபட்டு சூட்சும சக்திகளை பெற்றார். ஆலயத்திற்கு சமீபத்தில்தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆனால் மிகவும் அழகுற வண்ணப்பூச்சிகளுடன் ஆலயமானது ஜொலித்து கொண்டிருக்கிறது. அகத்திய விநாயகர், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள், சண்டிகேஸ்வரர், துர்க்கை தெய்வங்கள் பிரகாரத்தில் உள்ளனர். வன்னி மரத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். வன்னி மரமானது மிகவும் சக்தி வாய்ந்த மரம் ஆகும். துர்க்கை அம்மனை கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவானது கும்பாபிஷேகம் அன்று எடுக்கப்பட்டது. இந்த வீடியோவை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைக்க இறைவனை வேண்டுகிறோம். இறைவனை வழிபட பூர்வ ஜென்ம பாவங்கள், தீய விளைவுகள் ஆகியன நீங்கி சகல தோஷங்களும் நீங்கி பிறவிக்கடலை நீந்த உதவுகிறார். இறைவியை வழிபட திருமணம் நடைபெறும், புத்திர பாக்கியத்தை அருள்கிறார். வந்து வழிபடுங்கள், பலன் பெறுங்கள். நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போட
உதவுங்கள். நன்றி, வணக்கம்.